மாற்றம், ஆட்சி மாற்றம். இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. வணக்கம். நம் ரஜினி மக்கள் மன்ற அன்பு சொந்தங்களே, நான் சொல்ல நினச்சதை சுருக்கமாக சொல்லிடுறேன். தயவுசெய்து கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் கேட்டுருங்க. தலைவருடைய அரசியல் மறுபரிசீலனை விழிப்புணர்வு போராட்டம் 10ஆம் தேதி சென்னையில் நடக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இதை நான் எதிர்பார்த்தே இருந்தேன். கண்டிப்பாக எல்லாருடைய ஆதரவும் அங்கே இருக்கும்னு நம்பிக்கை இருக்கிறேன். தயவுசெய்து இந்த போராட்டத்தை யாரும் கெடுக்க நினச்சோ இல்லை அதுக்கு மறுபரிசீலனை செய்யச்சொல்லியோ யாரும் துன்புறுத்தாதீங்க, வற்புறுத்தாதீங்க. ஏன்னா இந்த போராட்டம் இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லைங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை. 1967 அறிஞர் அண்ணா தலைமையில் சட்டசபையில் எவ்வளோ பெரிய புரட்சி உருவாகிச்சோ அந்த புரட்சி மாதிரியே இப்போ வர்றதுக்கான சந்தர்ப்பம், சூழ்நிலை நம்மக்கிட்ட இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அழுத்தி சொல்கிற காரணமே அதனால தான். ஏன் இந்தளவுக்கு நம்ம சொல்கிறோம்னா, தலைவர் சொன்ன 2 விஷயம். அவர் கட்சி ஆரம்பிக்கல, கொள்கைகளை பற்றி சொல்லலை. ஆனால் அவர் கேட்கும்போது சொன்னார், இது சாமானியர்களுக்கான ஆட்சியாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையான ஆட்சியாக இருக்கணும், அது என்னால் கொடுக்க முடியும்னு சொன்னார். அந்த 2 விஷயத்தை மட்டுமே நம்ம பேசுவோம். இப்போ சாமானியர்களுக்கான ஆட்சி இருக்குதா சொல்லுங்கள். உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் எல்லோரும். அப்படி இருந்துச்சுன்னா ஏன் இந்த போராட்டம்லாம் செஞ்சுக்கணும்? விட்டுட்டு மட்டும் போயிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்மளோட பலசாலியாக ஒருத்தர் இருக்கிறவன், அவனால் நம்ம துன்புறுத்தப்பட்டோ அவனால் நம்ம ஏமாற்றப்பட்டோ நம்ம அவன் பேரில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு, உடனே நீதி கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு இது நீதி கிடைக்கிறோம்னா ஒன்று நம்ம பணத்தை செலவு பண்ணணும், இல்லை அவனை விட அதிகாரத்தில் இருக்கிற யாருடைய செல்வாக்காக நம்ம தேடணும். இது 2 இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிருமா? சொல்லுங்கள், உங்கள் மனசை சொல்லுங்கள். உங்களுடைய லேண்டு, உங்களுடைய காசு போட்டு நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க. அந்த லேண்டுடைய பட்டா உங்கள் பேரில் தான் இருக்கும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த பட்டா வாங்குறதுக்கு நீங்கள் 100 ரூபா செலவு பண்ணாமல் உங்களால் வாங்க முடியுமா? பல பேர் எவ்வளோ ஆயிரம் செலவு பண்ணியிருக்கான்னு அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த மாதிரி விஷயங்கள் அவனு சாமானியர்களுக்காக அவனுக்கு கிடைக்கிற நீதி கிடைச்சிச்சுன்னா எதுக்கு இந்த ஆட்சி வேணான்னு நம்ம சொல்ல போகிறோம்? இதுவே இருந்துட்டு போட்டுமே. இது இப்போ இருக்குதா சொல்லுங்கள். 2வது சொன்னது வெளிப்படையான அரசு இப்போ இருக்குதா சொல்லுங்கள். அந்த அரசு இப்போ நடத்துகிற அரசு மக்களுக்கான திட்டத்தை வெளிப்படையாக ஏதாவது சொல்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. வெரி சிம்பிளாக சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு வாங்குகிற ஜாமானே நாம் போயிட்டு மொத்தமாக ஜாமான் வாங்கினோம்னா நம்ம கடைக்காரண்ட கேட்போம், நான் இவ்வளோ பேர் மொத்தமாக நான் வாங்க போகிறேன், எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவா? டிஸ்கவுண்ட் எவன் அதிகமாக கொடுக்குறோன்னு அவன்கிட்ட தான் போய் வாங்க போகிறோம். ஆனால் இவங்க அந்த ஜாமானோட விலை நம்ம வாங்குறத விட அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காதா? அவங்களுக்கு அதனுடைய எதுவுமே அதெல்லாம் எங்கேயும் போகுது சொல்லுங்கள். அதில் வெளிப்படைத்தன்மை இருக்குதா? எந்த ஒரு அரசு சம்மந்தப்பட்டதும் குவாலிட்டி எப்போயுமே முக்கியமாக பார்ப்பாங்க. அதுக்காக தான் அந்த குவாலிட்டி டீமே வேலை செய்யும், அந்த இன்ஜினியர்ஸ் டீமே. இது இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டி இங்கே இருக்குதா? இப்போ அவங்க போடுற ரோட்லேயும் வேறு எதுலேயுமே இருக்குதா சொல்லுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, இந்த ஆட்சியை போதும் விட்டுட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு இடத்துல இப்போ இருக்கிறீங்க ரஜினி மக்கள் மன்றம்லாம். தயவுசெய்து உங்களுக்கான சூழ்நிலை, இது உங்களுக்கானது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிற சந்ததிகளுக்காக உள்ள ஒரு வாழ்வாதாரத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து இப்போ மாற்றலைன்னா எப்போவுமே மாற்ற முடியாது. நீங்கள் மக்கள் மன்றம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ரஜினி மக்கள் மன்றம் இப்போ நீங்கள் சேனலில் சொல்கிறீங்களே இப்போ நடத்தாதீங்க அப்படின்னு, கூட்டம் நடத்தாதீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? முதல் நாளோ 2வது நாளோ அங்கங்கே மக்கள் சின்ன சின்ன போராட்டம் வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்களோ, நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? தயவுசெய்து யாரும் தலைவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. நாங்கள் மன்ற நிர்வாகிகள், நாங்கள் ஒவ்வொருத்தரும் போயிட்டு தலைவரை தனியாக அப்பாயின்மெண்ட் வச்சு நாங்கள் பேசுகிறோம். அவர் என்ன சொன்னார்? நம்ம நடுத்தருவில் விட்டக்கூடாதுன்னு சொன்னார். அந்த சூழ்நிலை பிறகு நாங்கள் விலைக்கு சொல்கிறோம். காரணத்தை கொண்டு உங்களால் எங்களுக்கு எந்த நஷ்டம் இல்லை, உங்களால் எங்களுக்கு உயிர்ப்பலி எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்காது. நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கிட்டு எப்படி இருக்கணுமோ அதை நீங்கள் பாதுகாத்துட்டு எங்களுக்கு உள்ளுக்கு இருந்து மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் போதும்னு நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்குங்க. சொல்லி அதில் கிடைக்கலன்னா அப்புறமா நம்ம அறவழி போராட்டம் நடத்தலாம்ப்பா, இப்போ நீங்கள் அமைதியாக இருங்கப்பான்னு யாராவது ஒருத்தலாவது சொல்லியிருக்கீங்களா? எதுவுமே சொல்லலை. மக்கள் இறங்கி வீதியில் போராட ஆரம்பிக்கும் போது உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு திடீர்னு அந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எடுக்க நினைக்கிறீங்க? இது உங்களுக்கான ஆட்சி. இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை. அது தயவு செய்து புரிஞ்சுக்குங்க.